சிங்கப்பூரின் வேளாண் தொழில்நுட்பங்களை தமிழ்நாட்டு விவசாயிகள் அறிந்து கொள்ள ஏதுவாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்கும் முயற்சியில் சிங்கப்பூர் அரசுடன் தமிழ்நாடு அரசு கைகோர்த்துள்ளது. அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இதற்கான இசைவை பெற்றுள்ளார். ஆஸ்திரேலியாவில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு சிங்கப்பூர் சென்ற அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அங்கு வேளாண்மை சார்ந்த கருத்தரங்குகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள செயற்கை நுண்ணறிவு மையத்தை அவர் ஆய்வு செய்தார். ஃபார் ஈஸ்ட் என்று அழைக்கப்படும் தூர கிழக்கு மலரியல் மொத்த வணிக மையத்தை பார்வையிட்ட அமைச்சர் தமிழ்நாட்டில் மலர் சாகுபடியை லாபகரமான தொழிலாக மாற்றுவது குறித்தும் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து நகர்ப்புற நாற்று பண்ணையை அமைச்சர் பார்வையிட்டார். இங்கு தாவரவியல் பூங்காவின் ஒரு அங்கமான மருத்துவ குணம் கொண்ட செடிகள் மற்றும் மரங்கள் உள்ள ஹீலிங் கார்டன் பூங்காவையும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பார்வையிட்டார். அரசு முதன்மை செயலர் செல்வி அபூர்வா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.